ஸ்ரீ நாரத புராணம் 14ஆம் பகுதி. பாரிஜாத மரமும் மலரும். ஒரு சமயம் தேவலோகம் சென்றிருந்த நாரத முனிவருக்கு தேவேந்திரன் ஒரு பாரிஜாத மலரை கொடுக்க, அதை அவரை எடுத்து வந்து ஸ்ரீகிருஷ்ணரிடம் தர, அதனை ஸ்ரீகிருஷ்ணர் தன் கையாலேயே தேவி ருக்மிணிக்கு தலையில் சூட்டினார். அடுத்து தேவி சத்யபாமையின் இல்லம் சேர்ந்த நாரதர் தேவி பாமையிடம் நடந்தவற்றை கூறி அவள் மனதில் அசூயையை உண்டாக்கினார். சற்று நேரம் சென்ற பிறகு பாமாவின் இல்லம் வந்த ஸ்ரீகிருஷ்ணரை பாமா தக்க முறையில் வரவேற்காமல் அழுத வண்ணம் கோபமாக படுத்திருந்தாள். அவளை சமாதானப்படுத்தி எழுப்பி காரணத்தை அறிந்து கொண்டு பாமாவின் இல்லத்திற்கு பாரிஜாத மரத்தையே கொண்டு வந்து தருவதாக வாக்களித்தார் ஸ்ரீகிருஷ்ணர். நரகாசுரன் வதத்திற்கு பிறகு தேவேந்திரனுக்கு உதவிய ஸ்ரீகிருஷ்ணர் தேவேந்திரனிடம் பாரிஜாத மரத்தை கேட்டு பெற்று வர நாரதரை அனுப்ப அவன் மறுத்திட, தேவேந்திரனுக்கும் பகவான் ஸ்ரீகிருஷ்ணருக்கும் மரத்திற்காக போர் நிகழ்ந்தது. காஷ்யப முனிவர் அறிவுரைப்படி பாரிஜாத மரத்தை துவாரகைக்கு அனுப்பி வைத்தான் தேவேந்திரன். மரம் பாமாவிற்கு கிடைத்தது பற்றி மனமகிழ்ந்த அவள் மலர்கள் அருகே உள்ள ருக்மிணி இல்லத்தில் குவிவது குறித்து திரும்பவும் கோபம் கொண்டாள். ருக்மிணி மீது பொறாமையும் ஏற்பட்டது. மறுநாள் ஸ்ரீகிருஷ்ணர் தேவி சத்யபாமையுடன் ருக்மிணியின் இல்லத்திற்கு சென்றார். ருக்மிணி அகமகிழ்ந்து வரவேற்றாள். ருக்மிணி உள்ளே சென்று தொடுத்து வைத்திருந்த பாரிஜாத மலர் மாலையை எடுத்து வந்து ஸ்ரீகிருஷ்ணருக்கு சூட்டி மகிழ்ந்தாள். அப்போது ஸ்ரீகிருஷ்ணர் ருக்மிணியிடம், எல்லா மலர்களையும் எனக்கே சூட்டிவிட்டாயே, உனக்கு எங்கே என்று கேட்டார். அதற்கு ருக்மிணி, என்னையே பகவானுக்கு அர்ப்பணித்து விட்ட பிறகு எனக்கென்று வேறு எதற்கு? பகவான் மகிழ்ச்சியே எனக்கு நிறைவை தருகிறது என்றாள். இதை கேட்டு சத்யபாமா வெட்கி தலை குனிந்தாள். பாமா மலரை தானே சூடி மகிழ நினைத்தாள். மலர் கிடைப்பது அரிதாயிற்று. அதனை பகவானுக்கே அர்ப்பணித்தாள் ருக்மிணி தேவி. எனவேதான் முயற்சி இல்லாமலேயே மலர் ருக்மிணிக்கு கிடைத்தது. பாமா முயன்றும் அவளால் அதனை பெற முடியவில்லை. அப்போது தேவி சத்யபாமா தன்னை மன்னித்து விடுமாறு வேண்டி ஸ்ரீகிருஷ்ணர் பாதங்களில் விழுந்து வணங்கினாள். தேவி பாமையின் மனதில் இருந்த துவேஷம் நீங்கியது பற்றி மகிழ்ச்சியை தெரிவித்தார் ஸ்ரீகிருஷ்ணர். அன்று முதல் தன் இல்லத்தில் விழும் பாரிஜாத மலர்களை பறித்து தேவி ருக்மிணிக்கே கொடுத்து வந்தாள். ஒரு நாள் நாரத முனிவர் தேவி சத்யபாமாவின் இல்லத்திற்கு வர, பாமா அவரை வரவேற்று வணங்கி, கண்ணனின் அன்பு காரணமாக பாரிஜாத மரம் கிடைத்தது என்று கூறி மலர்களை கொண்டு அவர் பாதங்களில் அர்ச்சனை செய்தாள். அப்போது நாரத முனிவர் பாமாவை பாக்கியவதி என்றும் அவள் முற்பிறவியில் செய்த புண்ணியத்தால் ஸ்ரீகிருஷ்ணரை பெற்றிருப்பதாகவும் கூறினார். தேவி சத்யபாமா முற்பிறவியில் கார்த்திகை மாத ஏகாதசி விரதமிருந்து துளசி செடியை வைத்து வளர்த்து வழிபட்டு வந்ததன் பலனாகவே இப்பிறவியில் பகவானை அடைந்திருப்பதாகவும் கூறினார். பாரிஜாத மரமும் அதனாலேயே கிடைத்தது. கணவன் அன்பு நிலைத்திருக்க துலாபாரம் போட்டு தானம் செய்வாயாக என்று நாரதர் தேவி சத்யபாமைக்கு அறிவுறுத்தினார். அப்போது சத்யபாமா அந்த துலாபார தான விவரம் பற்றி கேட்க நாரத முனிவர் அது பற்றி தெரிவித்தார். ஸ்ரீகிருஷ்ணரை ஒரு தராசு தட்டில் அமர்த்தி அவர் எடைக்கு பொன் வைத்து அதனை தானம் செய்தால் அப்படி செய்பவரை விட்டு பிரியாமல் ஸ்ரீகிருஷ்ணர் இருப்பார் என்று கூற தேவி சத்யபாமை அதற்கான முயற்சியில் ஈடுபட்டாள். மேலும் அந்த தானத்தை பெறும் தகுதி நாரதருக்கே எனவும் பிரார்த்தித்தாள். இதில் நாரத முனிவர் சூழ்ச்சியை அவள் அறியவில்லை. குறிப்பிட்ட நாளில் தராசு தட்டில் பகவானை அமர வைத்து அவர் எடைக்கு பொன்னை மற்றொரு தட்டில் வைக்குமாறு தனது பணிப்பெண்களுக்கு ஆணையிட்டாள் சத்யபாமா. அவள் மனதில் ஸ்ரீகிருஷ்ணர் எடைக்கு மேல் பொருள் இருப்பதாக கர்வம் இருந்தது. அப்போது நாரத முனிவர் சூழ்ச்சியால் எவ்வளவு பொன்னை வைத்தும் ஸ்ரீகிருஷ்ணர் எடைக்கு அவை சரியாக இல்லை, என்ன செய்வதென்று அறியாமல் விழிக்க மற்ற கிருஷ்ண பத்தினிகள் அவளையும் அவள் துலாபாரம் செய்ய முற்பட்டதையும் பற்றி ஏசலாயினர். கடைசியில் தேவி ருக்மிணியால் ஏதாவது செய்ய இயலுமா என்று எல்லோரும் எண்ணி
தேவி சத்யபாமையை தேவி ருக்மிணியிடம் சென்று வேண்டிக் கொள்ளுமாறு கூற, வேறு வழியின்றி சத்யபாமா தேவி ருக்மிணியை பிரார்த்தித்தாள். உடனே ருக்மிணி தேவி அங்கு வந்து தட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் அகற்றுமாறு கூறி ஸ்ரீகிருஷ்ணரை முழு மனதுடன் தியானித்து அவர் அருள் வேண்டி துளசி தளங்களை அத்தட்டில் வைக்க தட்டிரண்டும் சமமாயிற்று. தவறை உணர்ந்த பாமா தலை குனிந்து நின்றாள். அப்போது நாரத முனிவர், எந்த பக்தையின் பக்தியினாலும் செயலினாலும் துலாபாரம் நிறைவேறியதோ அவருக்கே ஸ்ரீகிருஷ்ணர் சொந்தம் என்றார். 14ஆம் பகுதி நிறைவடைந்தது.